நம்முடைய கரூர் மாநகரத்தில் நடந்த இந்த துயரமான சம்பவத்தில் 40 அப்பாவி உயிர்களை பறிகொடுத்திருக்கின்றோம். 56க்கும் மேற்பட்ட நம்முடைய சொந்தங்கள் இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுல சிலருடைய நிலைமை இன்னைக்கும் கவலைக்கிடமா இருக்கு. இன்று காலையிலிருந்தே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கரூர் மாநகரம் முழுவதுமே, மாவட்டம் முழுவதுமே நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அவங்களுடைய உடல்லாம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறது. மொத்தமா அழுகுரல் மட்டும்தான் நம்ம கேட்கிறோம். மருத்துவமனைக்குள்ள காயம் பெற்றவங்களை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு கேடயமாக தன்னை பயன்படுத்தி கொண்ட ஆட்டோ டிரைவர் நண்பர் உள்ள அடிபட்டு படுத்திருக்கிறாரு. ஹோம்கார்டு அக்கா அவங்க அடிபட்டு படுத்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தனக்கு பிடித்த யாரோ ஒருவரை பார்க்க வேண்டும், ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு வந்தவங்க அவங்க அடிபட்டு படுத்திருக்கிறாங்க. தமிழகத்தில் இதற்கு முன்பு இது போல் நடந்ததில்லை, இனி நடக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்வு நம்ம எல்லோரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அது மட்டுமில்ல, காயமடைந்தவங்க எல்லாமே 56 பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவன்ட்ட எங்களுடைய வேண்டுதல். அதே நேரத்தில் இறந்து போன உயிர்கள் திரும்ப வரப்போறதில்லை. அவர்களுக்கு நாம் எல்லோரும் துணை இருக்க வேண்டும். அரசாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி, இறந்து போன ஆத்மாவிற்கு, குடும்பத்தினருக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதனால்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவங்ககிட்ட நான் தொலைபேசி மூலமா அப்பதான் சொன்னேன். இறந்து போன ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறோம். காயமடைஞ்சவங்களும் வேகமா குணமடைஞ்சு வரணும். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்டா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தேவைப்பட்ட அவர்களுக்கும் உதவி செய்வதாக தீர்மானம் செய்திருக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் கழித்து ஒரு இல்லமாக 40 பேருடைய வீட்டிற்கும் சென்று நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவங்க இருக்கிறாங்க, முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்கள் முக்கியமானவங்க இருக்கிறாங்க, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கந்தசாமி ஐயா அவர்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் ஒரு வீட்டுக்கும் போய் அவங்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கின்றோம், காசோலையை வழங்க இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த துயரமான சம்பவம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட கரூரை நோக்கி திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது. எல்லோரும் உங்களுடைய வேண்டுதல், காயமடைந்த 56 பேரும் வேகமாக வீட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வையுங்க அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுதல். பத்திரிகை நண்பர்களுக்கு வேறு கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க. அண்ணா, நேற்று கரூரில் இந்த சம்பவம் நடந்ததற்கு இன்னைக்கு 24 மணி நேரம் கழிச்சு நம்ம பேசுறோம். 24 மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம். இதுல பல தவறுகள், பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஒன்று, இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்கிறோமா, சரியான காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளாய் பண்றோமா, கிரௌட சரியான முறையில் கண்ட்ரோல் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. தமிழகத்தில் நீங்க பாருங்க, கள்ளக்குறிச்சியில ஆரம்பித்த மரணத்தை பாருங்க, 64 பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல 5 பேர். வரிசையா இந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு. கரூரும் அப்படித்தான். ஆனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீதுதான் வைக்கின்றோம். காரணம், அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை. சரியான இடத்துல பர்மிஷனே கொடுக்காதீங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வேலுசாமி பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஒரு சின்ன ஒரு சந்தை, அங்க கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. எதற்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல. தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் லெட்டர் காலையில் நான் பார்த்தேன். காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா, உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாவட்டத்தினுடைய ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்யல. அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்கிறார். 500 பேர் பந்தோபஸ்ல இருந்தாங்க. 500 பேர்ல இல்லைங்கண்ணா, ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ், கார்டு, வண்டிக்குள் உட்கார்ந்து இருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா 500. கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர்? 100 பேர் கூட இல்ல. ஒரு வண்டியில ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் 30 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கணக்கு எழுதி 500 சொன்னால ஏத்துக்க முடியாதுங்கண்ணா. ஒரு கூட்டம் வரும்னு தெரியும்,
அது 10,000மோ 20,000மோ 50,000மோ நம்பரை விடுங்கண்ணா. ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணும் அல்ல, அதையே செய்யாம இன்னைக்கு 500 மழுப்புறாங்க. 500ங்கிறது கீழே இல்லைங்கண்ணா. டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா, கீழே லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா? இல்ல, அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ், அதுலயே 300 பேர் போயிருப்பாங்க. அதனால இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளாய் பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. மூன்றாவது, இது பெரிய இழுபறி, கிட்டத்தட்ட 4-5 நாள் இழுபறி. இந்த லேண்டுக்கு போய் பாக்குறாங்க, அங்க போய் பாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு 100 டைம் யோசிக்கணும். ஏன்னா உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அவ்வளவு சொல்றாங்க. பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும். வேலுச்சாமிபுரத்தில் எந்த வழி இருக்குங்கன்னா, ஒருவேளை முக்கியமான விவிஐபி நாம யார சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும்? ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்திருக்கிறாங்க. அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யணும். பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல வைக்கணும். காரணம், மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகணும். இல்ல செஞ்சோம், ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ போட்டுட்டோம், கண் துடைப்புக்கு ஏதோ நடத்துறது கேள்வியே கிடையாதுங்கண்ணா. அரசியல்வாதிகள் 1008 சொல்லுவான் சார், ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதீன்னு 1008 சொல்லுவான். இங்க கொடுங்க, அங்க கொடுங்கம்மா. அது கேட்கறக்கா ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறக்கா கலெக்டர் பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மீது உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். என்ன ஒரு பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காருன்னா, சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க. இந்தியால 10 பேர் 15 பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசுகள். ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங்கா இருக்கும். அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும். ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க? இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பாக்குறாங்க. 5 பேர் இறக்குறாங்க, 71 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட். அதனால தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய 4 ஆண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு? இஷ்யூ நடந்த பின்பு வருவதற்கு முதலமைச்சரா, இல்ல ரிவ்யூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா, இல்ல கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க, ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையில இருந்து வாங்குறாங்களா? அதனால் மாநில தலைவர் நயினார் அண்ணன் சொன்ன கருத்துல நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கின்றேன். சரியான கருத்து.